தொடர்கின்றன. திருப்பூரில் பிரபல நகைக்கடை ஒன்றில் நடந்த கொள்ளை சம்பவத்தில் குற்றவாளிகள் என கருதப்படும் 2 பேரின் மாதிரி வரைபடத்தை வைத்து போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் தருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று திருப்பூர் மாவட்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். ஒரிசா, மேற்கு வங்கம், குஜராத், ராஜஸ்தான் போன்ற வட மாநிலங்களில் இருந்து ஏராளமானோர் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனிகளில் வேலை செய்து வருகின்றனர். திருப்பூர் ரயில் நிலையம் அருகில் உள்ள காதர்பேட்டை என்ற இடத்தில் வட மாநிலத்தை சேர்ந்த சுமார் 1000 பேர் தங்கியுள்ளனர். அண்மையில் சந்தேகத்தின் பேரில் நூற்றுக்கணக்கான வட மாநிலத்தை சேர்ந்தவர்களை சமுதாய கூடம் ஒன்றில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தினர். இதன் தொடர்ச்சியாக பேருந்து நிலையத்திலும் ரயில் நிலையங்களிலும் தீவிர விசாரணைக்கு பின்னரே பயணிகள் அனுமதிக்கப்படுகின்றனர். இந்நிலையில் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின் மாதிரி வரைபடத்தை போலீசார் வெளியிட்டுள்ளனர். இதுகுறித்து தகவல் தருபவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்று திருப்பூர் மாவட்ட போலீசார் அறிவித்துள்ளனர். வட மாநிலத்தவர்களை வேலையில் சேர்க்கும் போது உரிய அடையாள அட்டை பெற்று முழு விவரங்களையும் சேகரித்து வைத்திருக்க வேண்டும் என்று பனியன் கம்பெனி உரிமையாளர்களுக்கு போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். காய்கறி வாங்கும்போது இலவசமாக கொடுக்கப்படும் கருவேப்பிலைக்கு இப்போது விலை வந்துவிட்டது. சில வருடங்களுக்கு முன்பு காய்கறி வாங்கிய பின்னர் அதற்கேற்றாற்போல் கருவேப்பிலை, கொத்துமல்லி இலைகளை இலவசமாக தருவது கடைக்காரர்களின் வழக்கம். தற்போது கருவேப்பிலையின் விளைச்சல் குறைந்துள்ளதால் இதன் விலை 1 கிலோ 50 ரூபாய் என விற்கப்படுகிறது. இதனால் காய்கறி வாங்கும்போது இலவசமாக கிடைத்து வந்த கருவேப்பிலை 5 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய நிலை வந்துள்ளதாக இல்லத்தரசிகள் கவலை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அரசு ஆசிரியர் பயிற்சிக் கல்லூரி மாணவி ஒருவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலைக்கு கல்லூரி முதல்வர்தான் காரணம் என்று கடிதமும் எழுதி வைத்துள்ளார். புதுச்சேரி ஜெயவிலாசம் நகரை சேர்ந்த மில் தொழிலாளியான சொக்கலிங்கம் என்பவரின் மகள் மீனாட்சி. இவர் அப்பகுதியில் உள்ள அரசு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயின்று வருகிறார். நேற்று வகுப்பறையில் கல்லூரி முதல்வர் சில கேள்விகளை கேட்டதற்கு மீனாட்சி சரியாக பதிலளிக்காததை கண்டித்து கல்லூரி முதல்வர் அவரை வகுப்பறையில் முட்டி போடச் சொல்லி தண்டித்துள்ளார். சக மாணவிகள் முன்னிலையில் ஏற்பட்ட இந்த அவமானத்தால் மனமுடைந்த மீனாட்சி இன்று காலை அவரது வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். மேலும் தனது சாவிற்கு காரணம் கல்லூரி முதல்வர்தான் என்று கடிதமும் எழுதி வைத்துள்ளார். இதையடுத்து அங்கு வந்த மாணவர்கள் மீனாட்சியின் மரணத்திற்கு காரணமான கல்லூரி முதல்வரை கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். காலேஜ் கூட போக வேண்டாம்னு சொன்னேன். இல்ல சித்தி, நான் திங்கக்கிழமை போய் ஆகணும், இல்லைன்னா அதுக்கு வேற என்னை கருவம் வைப்பாரு, நான் 3 மாசம் நான் லீவு போடல அப்படின்னு சொல்லிட்டு காலேஜுக்கு வந்து போன் பண்ணி கேட்டதுக்கு ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, அவர் செய்யறபடிதான் செய்யறாரு அப்படின்னு சொல்லிச்சு. இத்தனைக்கும் முழு காரணம் அவர் மேல நடவடிக்கணும் பிரின்சிபால் தான், அவர் தான் எங்களுக்கு எங்க வரையிலேயே பிரின்சிபால்னு சொல்லிதான் அழுதுக்குன்னு வந்தது. அந்த பிரின்சிபால் மேல அரெஸ்ட் பண்ணணும், அவரை நடவடிக்கை. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மீனாட்சியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை வங்கி கொள்ளையர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை அடுத்து போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் பிரபல செயின் கொள்ளையர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த கிழக்கு மண்டல காவல் ஆணையர் சேஷசாயி, சென்னை நகரின் பல பகுதிகளில் செயின் பறிப்பு சம்பவங்களில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் அவர்களின் புகைப்படத்தையும் வெளியிட்டார். கைது செய்யப்பட்ட 3 பேரில் அருண் பாண்டியன் மற்றும் சுரேஷ் ஆகிய இருவரும் 19 வயதான இளைஞர்கள் என்றும், அசுர வேகத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டிச் சென்று தனியாக செல்லும் பெண்களிடமிருந்து சங்கிலியை அறுத்துச் செல்வதில் கில்லாடிகள் என்றும் தெரிவித்தார். இதில் அருண் பாண்டியன், சுரேஷ் அப்படின்னு 2 பசங்க முதல்ல பிடிபட்டாங்க மோட்டார் சைக்கிளோட. அவங்கள விசாரிக்கும் போது அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இந்த ஏரியாவில் நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஏரியா மட்டும் இல்லாமல் டி நகர் மாவட்டத்திலையும் நிறையா பண்ணியிருக்காங்க, மயிலாப்பூர் மாவட்டத்திலையும் பண்ணியிருக்காங்க, அபிராமபுரம், ஃபோர்ஷோர் எஸ்டேட்டு, டி நகரில் கோடம்பாக்கம் இங்கெல்லாம் பண்ணியிருக்கிறதாக சொன்னாங்க. ஸோ கீழ்ப்பாக்கம் மாவட்டத்திலையும் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் 21 செயின் ஸ்நாச் பண்ணியிருக்கிறாங்க இவங்க. அந்த 2 மோட்டார் சைக்கிள் திருடியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் சேர்ந்து மொத்தம் ஒரு 23-24 கேசஸ் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். மோட்டார் சைக்கிளும் திருடின மோட்டார் சைக்கிள் தான், அதையும் நாங்கள் பறிமுதல் பண்ணியிருக்கிறோம். மேலும் கடந்த 1 மாத காலமாக வாகன சோதனையில் ஈடுபடும் போலீசார் துப்பாக்கியுடன் செல்வது ஏன் என்ற கேள்விக்கு பதில் கொடுத்த அவர், இது ஒரு வழக்கமான சோதனை என்றும் தெரிவித்தார். கொள்ளை சம்பவங்களை தடுப்பதற்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து நாகர்கோவிலில் போலீஸ் அதிகாரிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வங்கி அதிகாரிகள் மற்றும் நகைக்கடை உரிமையாளர்கள் என 600க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.
தமிழகத்தில் கடந்த சில தினங்களாக நடந்து வரும் வங்கி கொள்ளை மற்றும் நகைக்கடை கொள்ளையின் எதிரொலியாக தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் காவல்துறையின் ஆலோசனைக் கூட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து நாகர்கோவிலின் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரவேஷ்குமார் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் 142 நகைக்கடைகள், 182 வங்கிகள் மற்றும் 313 தனியார் வங்கிகள் செயல்பட்டு வருவதாகவும், இதில் மிக சொற்பமான வங்கிகள் மற்றும் நகைக்கடைகளில் மட்டுமே கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டது. கேமரா இல்லாத வங்கிகள் மற்றும் நகைக்கடைகளில் உடனடியாக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. கூடங்குளம் அணு உலையை தடை செய்ய கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னையை சேர்ந்த தமிழ் அடியான் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் ரஷ்யாவில் கடந்த 1986ஆம் வருடம் செர்னோபில் அணு உலை வெடித்ததில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்ததாகவும் இன்று வரை அதன் பாதிப்பு தொடர்வதாகவும் குறிப்பிட்டிருந்தார். மேலும் இந்தியாவில் 12 அணு உலைகள் இருப்பதாகவும் அவை ஒவ்வொன்றும் 250 மெகாவாட் மின்சாரமே உற்பத்தி செய்து வரும் நிலையில் கூடங்குளத்தில் உள்ள 2 அணு உலைகள் மூலம் 1000 மெகாவாட் மின்சாரம் எவ்வாறு தயாரிக்க முடியும் என்று கேள்வி எழுப்பியதோடு அணு உலைகளை உடனே மூட உத்தரவிட வேண்டும் என்று மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவை விசாரித்த தலைமை நீதிபதி இக்பால் மற்றும் ஜெகதீஷ் அடங்கிய முதல் பெஞ்ச், தமிழ்நாட்டில் வரலாறு காணாத மின்வெட்டு இருந்து வருகிறது, இந்நிலையில் இந்த வழக்கு தேவையா என்று கேள்வி எழுப்பியதோடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார்கள். உலகம் முழுக்க ஒரு 145 அணு உலை விபத்துகள் நடந்திருக்குது. இது மக்களுக்கு பாதுகாப்பானது அல்ல அப்படின்னு சொல்லி வழக்கு தொடுத்திருந்தார். சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்டில் இன்றைக்கி ஹியரிங்க்கு வந்துருந்தது, அட்மிஷனுக்கு வந்துருந்தது. அட்மிஷனில் சீஃப் ஜஸ்டிஸ் இது வழக்கு ஏற்றுக்கொள்ளத்தகல உகந்ததல்ல, ஏன்னா கரண்ட்டு டெபிசிட்டாக இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டிஷன் போடக்கூடாதுன்னு சொல்லி மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. சங்கரன் கோவில் தொகுதி இடைத்தேர்தல் பணியில் 26 அமைச்சர்களை ஈடுபடுத்தியுள்ளதால் மாநிலத்தின் நிர்வாக பணிகள் பாதிக்கப்படும் என்று வழக்கறிஞர் மகாவீர் சிவாஜி தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளார். மேலும் அதிக அளவில் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அங்கு குவிக்கப்பட்டிருப்பதால் வாக்காளர்கள் அச்சமடைவார்கள், இதனால் தேர்தல் நீதியாகவும் நேர்மையாகவும் நடைபெறாது என்றும் அவர் தலைமை தேர்தல் அதிகாரி பிரவீன்குமாரிடம் தெரிவித்துள்ளார். எனவே இதனை தடுக்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் வழக்கறிஞர் சிவாஜி கோரிக்கை விடுத்துள்ளார். தனது மனு மீது தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாகவும் அவர் கூறினார். டெல்லி மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரி சென்னை இருவருக்கும் வழக்கறிஞர் மகாவீர் சிவாஜி என்பவர் ஒரு மனு அளித்துள்ளார். அந்த மனுவின்படி இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இருப்பதால் உடனடியாக தேர்தல் நியாயமாக நடைபெறுவதை வேண்டி 32 அமைச்சர்களுக்கும் சரியான அறிவுறுத்தல்களை தந்து தேர்தல் நேர்மையாகவும் நியாயமாகவும் நடைபெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. சங்கரன் கோவில் தொகுதியில் வரும் மார்ச் 18ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உத்தரவின் பேரில் 26 அமைச்சர்களுடன் 32 பேர் கொண்ட குழு அங்கு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது. தூத்துக்குடியில் பணிநீக்கம் செய்யப்பட்ட தனியார் கப்பல் பழுது நீக்கும் நிறுவன ஊழியர்கள் தர்ணா போராட்டம் நடத்தியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தூத்துக்குடி சின்னக்கோவில் எதிரே உள்ள தனியாருக்கு சொந்தமான கப்பல் பழுது நீக்கும் தொழிற்சாலையில் 50க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வந்தனர். இவர்கள் ஊதிய உயர்வு, போனஸ் உள்ளிட்ட எந்தவித சலுகையுமின்றி கடந்த 6 வருடங்களாக பணியாற்றி வந்துள்ளனர். இந்நிலையில் ஊதிய உயர்வு, போனஸ் கேட்டு ஊழியர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்த நிறுவனம் ஊழியர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஊழியர்கள் நிறுவனத்தின் வாசலில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பிஎஃப், இஎஸ்ஐ, போனஸ் இது மூணையுமே சேர்ந்து கேட்டோம். அப்படி கேட்டதுக்கு நீங்க உங்களெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அதை நாங்கள் கேட்டதுக்கு எல்லாருமே வெளியில போங்க, இஷ்டம்னா வேலை பாருங்க, இல்லைன்னா வெளியில போங்க, உங்களுக்கு இந்த மாதம் சம்பளமும் கொடுக்க முடியாது, போனஸும் கொடுக்க முடியாது, எங்க போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு ஒரு நல்ல முடிவாக அந்த அரசாங்கம் பச்சு தரணும். முத்தரப்பு ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 3 விக்கெட் வித்தியாசத்தில் இலங்கை அணி வெற்றி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.